நானும் சோழனும் தான் தனியா டிராவல் பண்ற மாதிரி இருந்துச்சு. அப்பதான் பார்த்தேன், மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவர் வேலை செய்யறத பார்த்து. அப்புறம் சில விஷயங்கள்லாம் பேசணும். அதுக்கப்புறம் தான் மனசே கொஞ்சம் லேசாச்சு. எனக்கும் என் பொண்ணை பார்க்கணும்னு தோணுச்சு. அவன் எதுவும் தப்பா எதுவும் பேசிடலீங்களே? சேச்சா, தப்பாலாம் பேசல. தப்பா பேசியிருந்தா நான் இங்க வந்திருப்பேனா? சரிங்க. ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன். உங்களுக்கு குடிக்க தண்ணி கொடுக்க மறந்துட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க. அம்மாலாம் நல்லா இருக்காங்களாப்பா? ஏலகிரில நீ பாத்தியே, ஏதோ இருக்கா. அண்ணா, ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்றது வாங்கிட்டுமா? இல்லடா, ஸ்நாக்ஸ் எல்லாமே வீட்டில் இருக்கு. அவங்க என்ன பலகாரம் சாப்பிடுவாங்கன்னு தெரியல. முதல்ல தண்ணி கொடுப்போம், அப்புறம் என்ன சாப்பிடுவாருன்னு கேட்டுட்டு கொடுக்கலாம். அது சேரனோட அப்பா. சொன்னாருமா. சார், என்ன தண்ணி? தேங்க்யூ. சார், நீங்க டீ குடிப்பீங்களா? குடிப்பேன், ஆனா சக்கரை கொஞ்சமா. சரி சார். அண்ணன் அண்ணன், நான் போடுறேன். இருப்பா, நானே போடுறேன். அப்பா இப்பதான் வந்திருக்காரு, நீங்க பேசிட்டு இருங்க. நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன், இருங்க. வீட்டுல மொத்தம் எத்தனை பேருமா இருக்காங்க? அவரு சேரன் அண்ணன், அவர்தான் மூத்தவர். இது பல்லவன், கடைசி தம்பி. சோழன் தான் முத தம்பி. ரெண்டாவதா பாண்டியன் ஒரு தம்பி இருக்காரு. அப்புறம் இவங்களோட அப்பா, அதான் நீங்க தான் வெளில பாத்தீங்களே. ஆமா, நீ என்னப்பா பண்ற? நான் பிகாம் ஃபைனல் இயர் படிக்கிறேங்க. ஓ, காலேஜ் படிக்கிறியா? சரி சரி. எல்லாரும் ஒரே வீட்டில் தான் இருக்கீங்களா? ஆமாங்க. ஆமா, உங்க அம்மா? இல்லப்பா, அம்மா இல்ல. இவங்க எல்லாரும் சின்ன வயசா இருக்கும் போதே அம்மா தவறிட்டாங்க. அப்பா மட்டும்தான். ஓ, சரிம்மா.